இளையராஜா சாரோட 83வது பிறந்த நாள் இன்னைக்கு சொல்வதற்காக வந்த இந்த 83வது வயசுல அவ கூட சேர்ந்து என்னோட 6வது படத்தை நான் பண்றேன். லைஃப்ல முக்கியமான கட்டம், முக்கியமான தருணம் நினைக்கிறேன். இந்த தருணம் இந்த நாட்களில் நடந்ததுல மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகவும் வந்து வாழ்த்து சொன்னேன். இல்லை, அதுதான் இலக்கா இருந்துச்சு. சினிமான்னு தோணின காலத்துல இருந்து, இல்லை சினிமான்னு தோன்றதுக்கு எனக்குள்ள சினிமான்னு தோன்றதுக்கு முன்னாடியே சினிமாவில் இருந்து நம்ம பக்கத்தில் யார் ரொம்ப பக்கத்துலேயே இருந்தா அப்படின்னு கேட்டால் இளையராஜா சார் தான். எல்லா கூடயும் வந்து இருப்பாரு. அதனால் வந்து ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில் பெரிய ஏக்கமாகவே இருந்துச்சு. அது கரெக்டான நான் கொஞ்சம் சினிமா கற்றுக்கிட்டு சினிமாவை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு திரைக்கதை எழுதி அவ கூட சேர்த்து பணியாற்ற அந்த காலம் வந்து ஒரு முக்கியமான காலமாக இருக்கணும் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் காத்திருந்து இந்த படத்தை வந்து பண்ணுறேன். அதே போல் ஸ்டுடியோக்குள்ள பெருசாக யாரையும் சோமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, ஒரு கம்போஸ் கூட நேரில் பார்த்துருக்கீங்க. டைட்டில் எழுதிருக்கனால எதுவும் பார்த்து சந்தோஷமான விஷயம் தானே. அவரு என்னோட படங்கள் மீது என்னோட வேலைகள் மீது சினிமா வேலையின் மீது பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இனி வரவேற்ற விதமும், எனக்காக அவர் வேலை செய்கிற விதமும், என்னோட பழகுகிற விதமும், என்னை கொண்டாடுகிற விதமும், என்ன சொல்றது, ஒரு பிள்ளையா என்னை நடத்துகிற விதமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இது வந்து நான் அவர் கொடுக்குற பெரிய மரியாதையாகவும் அன்பாகவும் இந்த மஞ்சளத்தி படம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் லைஃப்ல வந்து ஒரு கம்போசரை நினைச்சு ஸ்கிரிப்ட் எழுதுனது இல்லை. இந்த 5 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எழுதும்போது நிறைய திரைக்கதை எழுதியிருக்கோம். நம்ம 5 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் திரைக்கதையாக நிறைய யோசிப்போம்ல. ஆனால் மஞ்சளத்தி வந்து நான் முழுக்க எழுதும் போதே ராஜா சார் அப்படின்னு நினச்சி தான் எழுதினேன். ஒரு இசை மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் இசையை வச்சுக்கிட்டே எழுதின ஸ்கிரிப்ட் தான் மஞ்சளத்தி. தெரியல, அது என்ன சொல்றதுன்னா, அவரை பார்த்த உடனே நமக்கு ஒன்று தோணும்ல, அது மாதிரி எனக்கு அவ மீது தீரா காதல். அந்த காதல் வந்து அந்த காதலை வெளிப்படுத்துகிற ஒரு விதமா எனக்கு ஒரு மாத காலம் ஆகுது. அவரோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறேன்? இளையராஜா சார் வந்து சந்திக்க சந்தோஷமா வந்திருக்கேன். இளையராஜா சார் வந்து நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். அது இன்னொரு நாள் பேசுவேன். அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேற எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை அனுபவங்களை அல்லது வாழை மாதிரி படங்களை வேற நேம்ல எடுக்கணும்னு ஆசை இருக்கு. அப்படி இன்னொரு படமா வாழையோட இன்னொரு பகுதியா மஞ்சளத்தி இருக்கும். ஆனா வாழையோட பார்ட் 2 கிடையாது. நிச்சயமா வாழையோட பார்ட் 2 கிடையாது. அதான் சொன்ன அவர் நினைச்சுக்கிட்டே எழுத ஸ்கிரிப்ட் சொன்னல. சரி, என்ன டைட்டில் எழுதும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் தோணுது? பேப்பர் எழுதிருக்காங்க, டைட்டில் எழுதாருங்களா? ஆமா, அந்த எழுத்தோட போது எப்படி அந்த வீடியோல இருக்கும்பாங்க. அது சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரியான உணர்வு. ஒரு மிகப்பெரிய பாராட்டா நினைக்கிறேன். என்னோட சினிமாவோட கேரியர்ல ஒரு மிகப்பெரிய உச்சமா பார்க்குறேன். ஞானி இளையராஜா சாரோட 83வது பிறந்த நாள் இன்னைக்கு அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்த இந்த 83வது வயசுல அவ கூட சேர்ந்து என்னோட 6வது படத்தை நான் பண்றேன். லைஃப்ல முக்கியமான கட்டம், முக்கியமான தருணம் நினைக்கிறேன். இந்த தருணம் இந்த நாட்களில் நடந்ததுல மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகவும் வந்து வாழ்த்து சொன்னேன். இல்லை, அதுதான் இலக்கா இருந்துச்சு. சினிமான்னு தோணின காலத்துல இருந்து, இல்லை சினிமான்னு தோன்றதுக்கு எனக்குள்ள சினிமான்னு தோன்றதுக்கு முன்னாடியே சினிமாவில் இருந்து நம்ம பக்கத்தில் யார் ரொம்ப பக்கத்துலேயே இருந்தா அப்படின்னு கேட்டால் இளையராஜா சார் தான். எல்லா கூடயும் வந்து இருப்பாரு. அதனால் வந்து ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில் பெரிய ஏக்கமாகவே இருந்துச்சு. அது கரெக்டான நான் கொஞ்சம் சினிமா கற்றுக்கிட்டு சினிமாவை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு திரைக்கதை எழுதி அவ கூட சேர்த்து பணியாற்ற அந்த காலம் வந்து ஒரு முக்கியமான காலமாக இருக்கணும் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு
கொஞ்சம் காத்திருந்து இந்த இடத்துக்கு இந்த படத்தை வந்து பண்றேன். அதே போல ஒரு ஸ்டுடியோக்குள்ள பெருசா யாரையும் போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க போயிருக்கீங்க, ஒரு கம்போஸ் கூட நேர்ல பாத்திருக்கீங்க. டைட்டில் டைட்டில் எழுதிருக்காங்க, இதுவும் பாத்துருக்கேன். சந்தோஷமான விஷயம் தானே. அவரு என்னோட படங்கள் மீது என்னோட வேலைகள் மீது சினிமா வேலையின் மீது பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என்னை வரவேற்ற விதமும், எனக்காக அவர் வேலை செய்கிற விதமும், என்னோட பழகுகிற விதமும், என்னை கொண்டாடுகிற விதமும், என்ன சொல்றது, ஒரு பிள்ளையா என்னை நடத்துகிற விதமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இது வந்து நான் அவர் கொடுக்குற பெரிய மரியாதையாகவும் அன்பாகவும் இந்த மஞ்சளத்தி படம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் லைஃப்ல வந்து ஒரு கம்போசரை நினச்சி ஸ்கிரிப்ட் எழுதுனது இல்லை. இந்த 6 படம் தான் 5 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எழுதும்போது நிறைய திரைக்கதை எழுதியிருக்கோம். நம்ம 5 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் திரைக்கதையாக நிறைய யோசிப்போம்ல. ஆனால் மஞ்சனத்தி வந்து நான் முழுக்க எழுதும் போதே ராஜா சார் அப்படின்னு நினச்சி தான் எழுதினேன். ஒரு இசை மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் இசையை வச்சுக்கிட்டே எழுதின ஸ்கிரிப்ட் தான் மஞ்சனத்தி. தெரியல அது என்ன சொல்றதுன்னா, அவரை பார்த்த உடனே நமக்கு ஒரு தோணும்ல, அது மாதிரி எனக்கு அவ மீது தீரா காதல். அந்த காதல் வந்து அந்த காதலை வெளிப்படுத்துகிற ஒரு விதமா எனக்கு ஒரு மாத காலம் ஆகுது. அவரோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறேன்? இளையராஜா சாரை வந்து சந்திக்க சந்தோஷமா வந்திருக்கேன். இளையராஜா சாரை வந்து நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். அது இன்னொரு நாள் பேசுவேன். வாழையோட 2வது வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேற எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை அனுபவங்களை அல்லது வாழை மாதிரி படங்களை வேற நேம்ல எடுக்கணும்னு ஆசை இருக்கு. அப்படி இன்னொரு படமா வாழையோட இன்னொரு பகுதியா மஞ்சனத்தி இருக்கும். ஆனா வாழையோட பார்ட் 2 கிடையாது. நிச்சயமா வாழையோட பார்ட் 2 கிடையாது. அதான் சொன்ன அவன் நினைச்சுக்கிட்டே எழுத ஸ்கிரிப்ட் சொன்னல. சரி, என்னோட டைட்டில் அவர் எழுதும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் தோணுச்சு? உங்களுக்கு பேப்பர்ல எழுதிருக்காங்க, டைட்டில் எழுதாருங்களா? ஆமா, அந்த எழுத்தோட வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? அந்த வீடியோல இருக்கும்பாங்க, அது சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரியான உணர்வு. ஒரு மிகப்பெரிய பாராட்ட நினைக்கிறேன். என்னோட சினிமாவோட கேரியர்ல ஒரு மிகப்பெரிய உச்சமா பார்க்குறேன். இசைஞானி இளையராஜா சாரோட 83வது பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்த இந்த 83வது வயசுல அவ கூட சேர்ந்து என்னோட 6வது படத்தை நான் பண்றேன். லைஃப்ல ஒரு முக்கியமான கட்டம், முக்கியமான தருணம் நினைக்கிறேன். இந்த தருணம் இந்த நாட்களில் நடந்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகவும் வந்து வாழ்த்து சொன்னேன். இல்லை, அதுதான் இலக்கா இருந்துச்சு. சினிமான்னு தோன்ற காலத்துல இருந்து, இல்லை சினிமான்னு தோன்றதுக்கு எனக்குள்ள சினிமான்னு தோன்றதுக்கு முன்னாடியே சினிமா